சொந்தக்காரங்கிட்ட என்ன அங்கேருந்து வந்து எங்களை நல்லா ஏழை பழகி வந்து உதவி பண்ணாங்க, நல்லா பார்த்துட்டு போனாங்க. பாப்பா என்னமா படிச்சு? பாப்பா 12வது படிச்சு முடிச்சுட்டு இப்போ போய் திருச்சியில் பரிசு எழுதிச்சு, எல்இடி படிச்சு பாஸ் பண்ணிடுச்சு. அதனால இப்போ அவங்க கவர்மெண்ட்டே படிக்க போடுறாங்க. அவர் எங்கள் மவளுக்கு வந்து நல்லது செய்கிறாங்க, உதவி பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுங்க சார். கட்டடத்து வேலைக்கு கேரளா போய் 2 வருஷம் ஆச்சு கஷ்டப்பட்டு. இப்போ என் மவளை நல்லா படிக்க பண்ணிட்டு இருக்கோம். 1வதுலேருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் அங்கே இருந்திருப்பேன். அப்புறம் அதுலேருந்து தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒண்டிமே தான் இருந்துச்சு. 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு நல்லா பெரிய ஆளா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஊர் மக்களுக்கும் சந்தோஷம், இப்போ வந்தவங்களுக்கும் நல்ல சந்தோஷம் தான். என் பேர் வசந்தி. படிப்புல சேர்ந்தது மட்டும் இல்லாம இவ்வளவு பேர் வந்து உதவி செய்யறாங்க, அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? இயல்பா பேசுங்க. இப்ப அமைச்சர் உதயநிதி வந்திருக்காரு உங்க வீட்டுக்கு, இதுக்கு என்னமா சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேருக்காச்சும் ஒரு 1000 ஊர்ல அங்க தனியா போய்க்கலாம் வாங்க. ஏன் இது பண்றீங்க? அமைச்சர்லாம் வந்துட்டு போயிருக்காரு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படி சொல்லுங்க. இப்போ வந்து 60 வருஷமா அந்த பிள்ளைங்களாம் பாஸ் பண்ணல, இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால இவங்க வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்குது சார். இது மாதிரி எங்கே கோச்சிங் கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது மாதிரி எங்கள் ஸ்கூலில் தான் கொடுத்தாங்க. இது மாதிரி இந்த எக்ஸாம் எப்படிலாம் தெரியும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எங்கள் ஹெச்எம் சார் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு. என்ன ஆகுறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது மாதிரி நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுறேன்னு சொன்னேன். அப்புறம் சரிம்மா மேற்படி படிக்கிறதுக்கு வேணா உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எதுவும் கேட்கல சார். மேற்படிப்பு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சா போதும் சார். வேற அண்ணாவுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அது தெரியல. சரிமா, வேற டிராக்டர் கொடுத்திருக்காங்க. அண்ணாவுக்கு தான் டிராக்டர் கொடுத்திருக்காங்க. டிராக்டர் தான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஈபி கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஈபி கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சர்வீஸ் வீட்டுக்கு சர்வீஸ் இழுத்துட்டாங்க. எல்லாம் செஞ்சிட்டாங்க சார். வீடு மட்டும் கொஞ்சம் செஞ்சிடும். வீடு வந்து வேலை செய்யணும். நீங்க சம்பாரிச்சு செஞ்சிரீங்களா இல்ல கவர்மெண்ட் செய்யணும்ங்கறீங்களா? கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா பரவாயில்லை சார். சரி, உங்க பேர் சொல்லுங்க. ரோகிணி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா, கூலி வேலைக்கு போய் தான் எங்கள் வீட்டில் படிக்க போடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க போட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது. அண்ணாவுக்கு டிராக்டர் கொடுத்துருக்காங்க, வேலையும் கொடுத்துருக்காங்க, நிறைய செலவுகளை செஞ்சுருக்காங்க. இப்போ வேற ஏதாவது கோரிக்கை இருக்காமா? அவங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? வேற கோரிக்கை இல்லை. நீங்கள் என்ன படிச்சீங்க? நீங்கள் படிக்காம விட்டீங்க? எங்கள் வீட்டு குடும்ப சூழ்நிலையால என்னால் படிக்க முடியல. என்ன வரைக்கும் படிச்சீங்க? 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். 12th பாஸ் ஆகிட்டீங்களா? பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் படிக்கல? ஆமாம். இந்த ஊரில் வந்து காலேஜ் ஒன்றும் படிக்க முடியலங்கிறதாலயா? எதனால? வசதி இல்லை படிக்க வைக்கிற அளவுக்கு, அதனால படிக்க போடல. சரி, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சௌந்தர்யா. உங்களுக்கு என்ன சொல்லுதோ சொல்லுங்க, அவ்வளோதான். உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க. என் பேர் மதியழகன். பாப்பா வந்து இங்கே தான் ஒன்றாவிலேருந்து இங்கே தான் படிச்சுது. நான் வந்து கொஞ்சம் 12வது வந்ததுனால பள்ளிக்கூடத்துக்கு நிலம் நான் விட்டேன். அதனால் அது கீழே சேர்ந்துச்சு. இல்லை பாப்பா நீ இங்கே படி, அதுக்கு மேலே நீ காலேஜ் படிக்கணும்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே தான் படிச்சுது. நாங்கள் பாப்பா விட்டுட்டு கேரளா நாங்கள் 2 பேரும் அங்கே தான் இருந்தோம். இங்கே சமைச்சு சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்துச்சு. நல்லா படிப்பாங்களா அவங்க? நல்லா படிக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்து எல்லாம் வந்து செய்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் பாஸ் பண்ண நல்லா இருக்கும். படித்து இந்த அளவுக்கு வந்ததுனால அங்கே போய் மேலே இடத்துல படித்து இன்னும் நல்லா கொஞ்சம் இதாக ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது கோரிக்கை இருக்கா? எதாவது செய்யணும் உங்களுக்கு இது தேவை அப்படின்னு ஏதாவது கோரிக்கை இருக்கா? அரசாங்கம் செய்யணும்னு என்ன சார், இந்த வீடு தான் கொஞ்சம் வேலை செய்யணும். அதனால எனக்கு உடம்பு சரியில்லை அந்த வீடு வேலை செஞ்சுருக்கும்போது. அதனால் அப்படி நிப்பாட்டிட்டு அப்புறம் பாப்பாவும்
கல்யாணம் பண்ணி போகிறச்சு அப்போ நடுப்பாவை கட்டி கொடுத்துட்டேன். அதனால அப்புறம் கேரளாவில் இப்போ 2-3 வருஷமாக இருக்கும். இப்போ வந்து என் பேர் மதியழகன். ஓய்வு கொடுத்துருக்காங்க துறையூரில். சூப்பர். பேரை சொல்லுங்க. இது மாதிரி ரோகிணி வந்து தங்கச்சி இது மாதிரி வந்து இங்க வந்து நல்லா படிச்சு என்ஐடியில் சேர்ந்துருக்காங்க. இதுக்காக வந்து என்னோட பேர் சரவணன், என் தங்கச்சி பேர் ரோகிணி. இப்போ சின்னல்புர ஸ்கூலில் தான் படித்தாங்க. இப்போ ஜேஇ எக்ஸாமில் வந்து பழங்குடியின மக்களில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்காங்க. இப்போ வந்து எனக்கு எங்கள் பாப்பாவில் எனக்கு வந்து டிராக்டர் ஒன்று ஒரு வேலை ஒன்று வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வேற பிள்ளைங்கெல்லாம் நல்லபடியாக படிக்கணும்ட்டு நான் கேட்டுக்கேன். சரவணன். உங்க வீட்டுக்காருக்கும் வேலை கிடைச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்ததும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த பாப்பா மூலமாக ஒரு வேலையும் டிராக்டரும் தந்திருக்காங்க. அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுவும் பேசவே முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி பழங்குடியின மக்கள் இல்லாமல் அனைத்து மாணவர்களும் படித்து நல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் படித்து நல்லா வரணும் நான் வேண்டிக்கிறேன். எங்கள் பாப்பாவும் இந்த இதில் படித்து வந்துட்டா, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் இடமா வந்திருக்கா. இன்னும் அந்த 4 இயர் நல்லா படித்து கவனம் அந்த ஃபுல்லாக போயிட்டு நல்லா படித்து நல்லா வரணும். ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா பிள்ளைங்களுமே நல்லா படித்து மேல் கொண்டு வரணும். நாங்கள் தான் கஷ்டப்படுறோன்னா வர பிள்ளைங்களும் அடுத்த பிள்ளைங்களுக்கு ஒரு முன்னோடியாக தான் இருக்கணும். நன்றி, வணக்கம். பாப்பாட்ட பேசினாங்க, வந்துட்டு நல்லா படிமா, நல்லா படிச்சுட்டு உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நீ நல்லா படித்து அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க அண்ணாவுக்கு வேலை டிராக்டர் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்தது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்கூலுக்கும் நிறைய ஹாஸ்டல் வசதி எதுவும் இல்லைன்னு சொன்னோம், அதுவும் வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் படித்து நல்லா வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோபிகா. கிஃப்ட் வந்து அவர் கையால் ரோகிணிக்கு ஒரு பேனா தந்தாங்க. என் பேர் கோபிகா.